ஹாய் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இங்கே பாருங்கள், இது இங்கே நான் சிங்கப்பூர் வந்திருக்கேங்க. பாருங்கள், இதில் இது நீர் நாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ஏதோ வேறு ஏதோ சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் சைனீஸ் கார்டன், ஜப்பான் கார்டன் இதெல்லாம் போய் பார்த்தோம். ஸோ நம்ம சினிமாவில் வர சீன்ஸ்லாம் இதை இங்கே எடுத்துருக்குறாங்க. அதாவது ரஜினி சாரும் ஸ்ரீதேவியும் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, அது இங்கே தான். அதே மாதிரி கமலும் பாடுவாங்க. ரஜினி என்ன பாடுறாருன்னா, ஹே பாடல் ஒன்று ராகம் ஒன்று, இந்த பாடல்லாம் பாடுவாங்க. இன்னொரு பாட்டு கூட இதில் வருங்க. அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். இந்த இடத்துல தான் பாருங்கள், ரஜினி ஸ்ரீதேவி எல்லாம் அந்த இதில் தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அது அப்போது இங்கே ரொம்ப ஃப்ளவர்ஸு, அதாவது இயற்கை கார்டனை இவங்க சிங்கப்பூரில் ரொம்ப ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்க. ரொம்ப சுத்தம், அழகு இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. நாமளும் பார்த்து தான் எந்த குப்பையும் நம்ம போடக்கூடாது. அந்தந்த இடத்துல இருந்த டஸ்ட்பின் பாக்ஸில் தான் போடணும். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், நாங்கள் இங்கே வரும்போது இந்த ஜப்பனீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த பாரம்பரிய உடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க அந்த காலத்து பாரம்பரிய உடையில் அவங்க இங்கே இருந்து இங்கே போஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் எல்லோரும் இதை பார்க்க வராங்க. அவங்களும் எல்லோரும் இதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நானும் சரி எடுப்போம். இது ஒரு படத்தில் வர சீன் தாங்க. இந்த குளம், இந்த தாமரைப்பூ குளம். இங்கே ஏதோ அவங்க ஃபாரினர்ஸ் அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது எல்லாருமே அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. இதை பாருங்கள், இவங்க தான். நான் இவங்கள எடுத்தேன், அவங்கள எடுத்தாங்க, நான் இவங்கள எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்தேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நம்மளோட அவங்களும் சேர்ந்து நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. மொழி தெரியாட்டாலும் அவங்க ஒரு இதுவாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பழகுறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊரில் ஒரு தோழமையோடு பழகுவோம். இருந்தாலும் இது ஒரு மாதிரியான ஒரு விஷயமா, புரியாத ஒரு பாஷையோடக்காரவங்க பழகிறது, அவங்க எங்களை பார்த்து சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்து என்ன ஏது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் சென்னை வருவேன். அப்படி நான் வரும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ளைட்டில் போனது எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஸோ ஷாப்பிங்கும் நான் போனதெல்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாமும் போடுறேன் உங்களுக்கு. இங்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான பூக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. போன தடவை நான் போனது கோயம்புத்தூர் போனேன். அதுவும் ஒரு இதுதான், ஒரு ஆர்கானிக்காக ப்ராடக்ட்லாம் அங்கே போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நான் வந்திருக்கேன். இங்கே இங்கே கொஞ்ச நாள் இருப்பேன். இன்னும் கூட போன மாதம் கூட கொஞ்ச நாள் இங்கே இருந்தேன். நிறைய நாள் இங்கே இருந்திருக்கேன். அடிக்கடி நான் வருவேன். இப்போ நடுவில் சமீபத்தில் வராமல் இருந்தேன். இப்போது இதெல்லாம் நான் வந்துட்டு திரும்பியும் கொஞ்ச நாளில் நான் அங்கே வந்துடுவேன், சென்னை வருவேன். சென்னை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதெல்லாம் எடுத்து போடுறேன். சென்னையை தான் எடுத்து போடுவேன். இங்கே வந்தால் இதை எடுத்து போடுவேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இங்கே ஒரு லேக் இருக்குங்க. அந்த லேக்கெல்லாம் இங்கே பின்னாடி இருக்குது. இங்கே பாந்தான் கார்டன் சொல்கிறாங்க. அந்த பாந்தான் கார்டில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த லேக்கில் நிறைய இந்த மாதிரி நீர்நாய்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அந்த லேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நாங்கள் டெய்லி அங்கே வாக்கிங் போவோம். அங்கே போகும்போது ஏரிக்கரை